ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள். ஏன்னா நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து தான் நிகழப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் வந்து வைகாசி மாதம் 15 தேதிக்கு மேல குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு வரப்போறாரு. அதுவே மிகப்பெரிய மாற்றம். அது போக 11ஆம் இடத்துல ஒரு ஒளி கிரகம் இருக்கிறது நல்லது. அது கூட உங்களுக்கு 2 கூடைய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ல அதாவது பலம் பெறுறாரு. ஒளி கிரகம் அப்படிங்கிறது வந்து சூரியனும், சந்திரனும். அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதே ரொம்ப அதிர்ஷ்டம். பலவித தோஷங்கள போக்கக்கூடியது. கோடி தோஷத்த போக்கணும் அப்படின்னாலே, அது வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால மட்டும் தான் முடியும். அதுவும் வருமானத்த குடுக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு 2 கூடையவர் யாருன்னா சூரியன். அவர் தான் 11ல இருக்காரு. அது போக உங்களுக்கு நல்ல ராஜயோகத்த குடுக்கக்கூடிய செவ்வாய் திக்பலம் அடையறாரு. 10ஆம் இடத்துல திக்பலம் அடையறாரு. இது ஒரு நல்ல நன்மை. குருவும், சுக்கிரனும் இணைவு உங்களுடைய ராசியில. அப்போ நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்ல முடியும். காசு பணத்துக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு குறைவு இருக்காது. வருமானம் எந்த வகையில வருதோ, அதே வகையில செலவுகளும் உண்டு. ஆனா, அது எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். ஒரு நல்ல இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டு வாங்கி வைக்கிறது, ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறது, இது மாரி பயனுள்ள செலவுகள் தான் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஆனா, நல்ல வருமானமும் இருக்கு. மொத்தத்துல இந்த மாதம் வந்து நல்ல மனமகிழ்ச்சிய தரக்கூடிய மாதமா தான் உங்களுக்கு இருக்குங்க. 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில நல்ல அற்புதமான வளர்ச்சிகள். வளர்ச்சி, 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 மென்மேலும் வளர்ச்சி அப்படிங்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து திக்பலம் ஆகுறாரு. அவரு தான் உங்களுக்கு 5 குடையவர். அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய கிரகமாவும் இருக்கிறனால, 10ல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது அற்புதமான பலன்கள் தான். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, தொழில் அதுக்குண்டான கிரக நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா, கோச்சாரத்துல இந்த மாதம் வந்து நல்ல நிலையில தான் இருக்கு. அற்புதமான பலன்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ விஷயம் நன்மைகள் இருக்குங்க. தொழில் மூலியமா நல்ல நிரந்தர வருமானம், லாபத்த ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய குரு வந்து உங்களுடைய ராசியில உச்சம் பெறுறாரு. 6ஆம் இடம்ங்கிறத சர்வீஸ குறிக்கக்கூடியது தான். அதுவே வந்து உச்சம் பெறும்போது, என்ன அப்டின்னா, பலவித எதிர்பார்க்காத ஒரு மாற்றம். திடீர்னு நல்ல அம்ச யோகம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. புரமோஷன் கிடைக்கும். டபுள் புரமோஷன் கிடைக்கும். டபுள் சேலரி இன்கிரிமென்ட் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனும், வ ஒர்க் பிரஷரும் கூட வரும். ஏன்னா 6 கூடையவரா இருக்காரு. அப்போ வந்து காசு பணத்த குடுக்கும்போது, கூடுதலா பணிச்சுமையும் அவரே குடுத்துருவாரு. அதனால அதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கணும். பொதுவா கடக ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே வந்து அஞ்ச மாட்டீங்க நீங்க. கூடுதலான உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். சுக்கிரன் கூட இருக்காரு. அதாவது குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ராசியில. 11 கூடிய சுக்கிரன் கூட இணையறதுனால நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம், ப்ரமோஷன் இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, சம்டைம் உங்களுக்கு வருமான தடைகள குடுக்கலாம். அல்லது குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்காம இருக்கலாம். குடும்பத்துல சண்டை சச்சரவுகள், மன சங்கடங்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. ராகு, கேதுக்கள் அப்படின்னாலே கடகராசிய பொறுத்தவரைக்கும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இதுதான். பொதுவா ராகு, கேதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிறது நல்லது. கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடும், அஷ்டமத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு துர்க்கை வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. இல்ல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள். கடகராசியில இருக்கவங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்ல கேது உடைய திசாவோ அல்லது புத்தியோ நடக்குது அப்படின்னா, கட்டாயம் கணபதி வழிபாடோ அல்லது வந்து துர்க்கை வழிபாடோ பண்ணிக்கங்க. ராகுக்கு துர்க்கை, காளி. கணபதிக்கு கேதுக்கு வந்து கணபதி. ஒன்லி விநாயகர் தான். இதுக்கு அடுத்து சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இத பண்ணாலே உங்களுக்கு குடும்பத்தில எந்தவித பிரச்சனையுமே இருக்காதுங்க. குடும்பத்தில இணக்கமான சூழ்நிலைகள உருவாக்கிரும். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, அது நம்ம தெய்வத்திட்ட தான் போய் முறையிடணும். முக்கியமா வந்து கடகராசிக்காரங்க வந்து பொதுவா என்னன்னா, ஃபேமிலிக்காக நெறைய கஷ்டப்படக்கூடிய நபர் தான். ஆனா, சம்டைம் அது ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்க முடியாம போகும். அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப தெளிவும், பொறுமையும் இருக்கணும். நிதானத்த கடைபிடிக்கணும். யோசிச்சு பேசணும். கடகராசிக்காரங்க அது மாரி பேசல அப்டின்னா, கட்டாயம் பிரச்சனைகள கையாள்ற மாரி வந்துரும். ஏன் அப்டின்னா, கேதுவுடைய வேலையே என்னன்னா,
பொருளாதாரமும் சரி, உறவு நிலையும் சரி, பிரிச்சு எடுத்து உங்களைய சன்னியாசி ஆக்குறது தான் முதல் வேலையா செய்வாரு. கேது வந்து ஒரு யார வாழ வைப்பாரு அப்டின்னா, சன்னியாசிகள தான் வாழ வைப்பாரு. புகழ் பெற வைப்பாரு. ஆனா, அந்த இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து கசக்கி புழிஞ்சு எடுத்துருவாரு. இந்த குடும்பஸ்தானத்துல இருக்கனால உங்களுக்கு மன உளைச்சல்கள குடுப்பாரு. ஏன் அப்டின்னா, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். அங்க கேது வரதுனால சண்டை சச்சரவுகள உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பொதுவா இவ்வளோ நாளா அஷ்டமத்து சனியிலருந்து இப்ப தான் நீங்க விடுபட்டு வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகளும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதனால நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, யோசிச்சு பேசணும். நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு நீங்க பேசுறது ஆல்வேஸா உண்மையாவும் இருக்கலாம், எதார்த்தமாவும் இருக்கலாம். பொதுவா கடகராசியில எதார்த்தமா இருப்பாங்க. உண்மைய பேசுவாங்க அதிகமா. ஆனாலும், உங்களுடைய உண்மையும், எதார்த்தமும் மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது. அவங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்டின்னா, உங்களைய வெயிட் பண்ணி பழி வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஏன் ஆளாகுறீங்க? அதனால மேக்ஸிமம் அமைதியா இருக்கிறது பெட்டரு. அதே நேரத்தில ஒரு சாரி கேட்டுட்டு ஒரு பிரச்சனைய முடிக்கிறது நல்லது. இந்த இடத்துல வந்து எந்தவித ஈகோவும் பார்க்காதீங்க. முக்கியமா 11ல சூரியன் இருக்கு. மூத்த வழி சகோதரன் ஆதரவு, சகோதரி ஆதரவுகள் உங்களுக்கு உண்டு. நீங்க என்ன விஷயங்கள நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சக்சஸ் ஆகும். 11ஆம் இடம்ங்கிறது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடம். அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருபலம் பரிபூரணமா இருக்கனால, திருமணத்தில இருந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமண பிராப்தம் இருக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்கறனால, இந்த மாதம் வந்து 5ஆம் இடத்திற்கு கூடுதல் பலம் இருக்கனால, வந்து உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்குன்னா, சூப்பரான அமைப்பு இருக்கு. அப்டின்னா, புத்திர பாக்கியம், சந்தான லாபம் இதெல்லாமே இருக்கு. மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போயிட்டுருக்கீங்க அப்டின்னா, இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு நேச்சுரலாவே ஃபார்ம் ஆகுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்ல அதிர்ஷ்டம் வரும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் எல்லாத்தையும் ஏற்படுத்தி குடுப்பாரு. முக்கியமா கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல அமைப்பு. குடும்பத்துல நான் ஆல்ரெடி சொன்னது தான். கணவன் வழி வந்து ஏதாவது பேசும்போது வார்த்தைகள விட்றாம கவனமா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள கவனமா கையாள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் வழி ஆதாயம் இருக்கு. அதே மாரி தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. ஆடை, ஆபரண சேர்க்கை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மனம் மகிழ்ச்சியான மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போது. பெண்களுக்கு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நடக்க போது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான மாசங்க. ஏன்னா, 9ஆம் இடத்துல சனி வந்து பலம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோடைய பார்வையும் வேற இருக்கனால, புகழ், பேரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நல்ல உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பேரு, புகழ் ஈஸியா கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியுங்க. பொதுவாவே நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கடக ராசிக்கு எந்த துறை சார்ந்த விஷயமா இருந்தாலும், ஐஸ்வர்ய பிராப்தமும், தெய்வத்துடைய அனுகூலமும் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய மாசமா தான் இது இருக்குது. அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க நல்ல அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து என்னன்னா 4க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியில பலம் பெற்றிருக்கனால, பதவிகள்லாம் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி, அது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்கிறது, நீங்க வளர்ச்சி அடையறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நிகழும்ங்க. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. நெறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெனச்சது தான் அப்படியே நடக்க போது. கடகராசிக்கும், தமிழ்நாடு அரசியலுக்கும் ஒரு மிக நெருங்கின தொடர்புகள் கூட இருக்குது. ஏன்னா, கடகராசியில ஒரு கிரகம் இருந்தாலே, அவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய பங்கு வகிப்பாங்க அப்படின்னுலாம் காலங்கள் பேசியிருக்கு. அதனால இந்த வருடம் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா, குருபலம் வருது. சூரியன் ராஜ கிரகம் வந்து ஏன்னா ராஜ கிரகங்கள் என்னென்னன்னா, சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகமுமே அற்புதமான மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம, கடக ராசிக்கு அற்புதமான பலன்களா இருக்குது. அப்ப என்ன அப்படின்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இருக்கு. நான் எடுத்தோனே என்ன சொன்னேன்னா, கோடி தோஷ நிவர்த்தின்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, அந்த பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு. அப்போ கடகராசியில இருக்கவங்களுக்கு அரசியல் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. நல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே கடக ராசிக்கு வந்து வேலை வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிகள் அதிகமாக இருக்கும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு.
பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா, காசு, பணம், பொருளாதாரம் இது 2மே நல்ல உயர்வான நிலையில தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.